வசனத்தை வாசிப்போம். 2 தீமோத்தி 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். ஒரு போராட்டத்தை போராடி இருக்கிறாங்கன்னு தான் சொல்ல முடியும். நம்ம கேள்விப்பட்ட சாட்சிகள் எல்லாம் பார்க்கும்போது எப்போ ஆண்டவருக்குள்ள இவங்க வந்து இருக்கிறாங்களோ, எப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார்களோ, அன்னைக்கு நின்று இவங்க ஒரு நல்ல இந்த ஆவிக்குரிய ஜீவியம் ஒரு போராட்டமான ஒரு ஜீவியம். இவங்க ஒரு நல்ல போராட்டத்தை போராடினார்கள். எதுல எந்த காரியங்கள்ல இவங்க போராடி இருப்பார்கள்? ஜெபத்துல இவங்க நல்ல போராடுறவங்களாக இருந்தார்கள். இவங்க நல்ல ஜெபிப்பார்கள்னு சொல்லப்பட்டு கேள்விப்பட்டோம். அல்ல, ஜெபத்துல இவங்க நல்ல போராடுறவங்களாக இருக்கிறார்கள். பரிசுத்த பவுல் ரோமருக்கு சபைக்கு சொல்லும் போது 15ஆம் அதிகாரம் 32வது வசனத்துல வாசிக்கிறோம். வாசிக்க வேண்டாம். ஜெபத்துல போராடுகிறோம் அனுபவத்தை குறித்து சொல்லப்படுகிறது. நம்ம ஒரு நல்ல முடிவு நம்ம சந்திக்கிறவங்களாக காணப்பட வேண்டுமானால் அதிகமாக நம்ம ஜெபத்துல போராட வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், கடைசி நாட்களுக்கு வந்து இருக்கிறோம், நம்ம விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். தேவன் நமக்கு இந்த ரட்சிப்பை கொடுத்திருக்கிற நோக்கம் அழிந்து போற ஆத்மாக்களுக்காகவும், ரட்சிப்பு இல்லாதவங்களுக்காகவும், உலகத்துக்காகவும், மற்ற ஜனங்களுக்காகவும், சபைக்காகவும் நம்ம ஜெபிக்கிறவங்களாக இருக்க வேண்டும். இவங்க எல்லாரும் அன்பு, இந்த தாயார் அன்பு காட்டுறவங்களாகவும் நல்ல ஒரு செபிக்கிற தாயாராக இருந்தார்கள். இந்த ஜெபத்துல இவங்க போராடுறவங்களாக இருந்தார்கள். அடுத்து நம்ம விசுவாசத்துக்காக போராட வேண்டும். நம்ம கொடுத்ததான விசுவாசம், நம்ம இங்க சபையில இருக்கிற எல்லா அங்கத்தினருக்கு சொல்லப்படுவான வார்த்தை விசுவாசிகள் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. இதனால் நம்ம விசுவாசத்துக்காக நல்ல போராடுறவங்களாக இருக்க வேண்டும். தேவன் நமக்கு ஒப்பு கொடுத்ததான பரிசுத்தவான்களுக்கு ஒப்பு கொடுத்தான இந்த சத்தியங்களுக்காகவும் உபதேசத்துக்காகவும் நல்ல விசுவாசத்தோடு நம்ம போராடுறவங்களாக காணப்படும் போதுதான் நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடிப்பேன் சொல்லி பரிசுத்த பவுல் மறித்து பின்பு சொல்ற வார்த்தை இல்லை. அவர் உயிரோடு இருக்கும் போது அவர் எழுத வைக்கிறதான வார்த்தை தான் இது. நான் நல்ல போராட்டத்தை போராடினேன். அப்போ நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறாரு, காலம் தணிக்க போகிறது. அப்ப ஆண்டவர் வந்தால், இப்போ ஆண்டவர் வந்தா ஆண்டவர் சந்திக்கத்தக்கதாக நான் ஜீவிக்கிறேன், ஆண்டவர் வந்தா இப்ப நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன்னு சொல்றதுக்கு நம்ம எல்லாருக்கும் தைரியம் இல்லை. காரணம் என்னன்னா, நல்ல போராட்டத்தை நம்ம இன்னும் போராட ஆரம்பிக்கல. நல்ல போராட்டத்தை நம்ம இன்னும் போராடுகல. ஜெபத்துல உறுதி இல்லை, விசுவாசம் இல்லை, ஆண்டவர் மேல நம்பிக்கை இல்லை, உபதேசத்து சத்தியத்துக்காக நம்ம போராடுகிறது இல்லை, ஒப்பு கொடுக்கிறதான சத்தியங்கள். ஆண்டவர் சொல்லுகிறாரு, சத்தியத்தை ஏற்றுக்கொண்டால் சத்தியமே உங்களை விடுவிக்கும் சொல்லுகிறார். அப்ப நம்ம சரியாக சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாதபடினால்தான் நம்ம சரியாக நம்ம போராட முடியாம இருக்கலாம். நல்ல போராட்டத்தை நம்ம போராட முடியாம இருக்கிறோம். அதனால இந்த தாயார் நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடிச்சிருக்கிறாங்க. அப்ப நம்ம சிந்திக்க வேண்டிய காரியம், இந்த தாயாருக்கு வந்தது போல ஒரு நல்ல முடிவை நம்ம சந்திக்க வேண்டுமானால் நல்ல போராட்டத்தை போராடுறவங்களாக காணப்பட வேண்டும். ஜெபத்துல போராட வேண்டும், விசுவாசத்துக்காக போராட வேண்டும், உபதேசத்துக்காகவும் சத்தியத்துக்காகவும் போராட வேண்டும். தேவன் நமக்கு ஒப்பு கொடுத்தான உபதேசத்து சத்தியத்துக்காக நம்ம போராடும் போதுதான் நம்மளே சொல்லலாம், நல்ல போராட்டத்தை போராடினேன்னு சொல்லி சொல்ல பரிசுத்தவான்கள் அவங்க மரணத்தை நாள் கூட சொல்லுறாங்க. இந்த நாள் நான் மறிக்க போகிறேன், இன்னைக்காக நீங்க ஆயத்தப்படுத்துங்களேன்னு அவங்க சொல்லுகிறாங்க. ஏன் அப்படி அவங்க எல்லாம் சொல்றாங்க? எப்படி அவங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அவங்க அவ்வளவு ஒரு போராட்டத்தை போராடி முடிச்சிருக்கிறாங்க. நல்ல பரிசுத்த பவுல் எழுதுறாரு, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன்னு சொல்ல. அவங்க மரண நாள் சொல்லி அந்த நேரத்துல நாங்க இப்படி மறிக்க போகிறோம், இப்படி எல்லாரும் நீங்க ஆயத்தப்படுத்துங்கன்னு சொல்லி நம்ம பரிசுத்தவான்களை குறித்து நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். நம்ம சில புஸ்தகங்கள்ல கூட வாசித்து இருக்கோம். அவங்க எப்படி அவங்களால அது சொல்ல முடிகிறதுன்னு சொன்னா, ஆண்டவர் அவங்களுக்குள்ள இருக்கிற போராட்டத்தை போராடி முடிச்சுட்டாங்க. கர்த்தர் அவங்களுக்கு ஜெயத்தை கொடுத்துட்டாரு. நான் இந்த நாள் அவங்களை எடுத்துக்கொள்ள போறேன்னு கர்த்தர் தெளிவாக சொல்றாரு. அதனால நல்ல போராட்டத்தை போராடணும் பரிசுத்த பவுல் சொல்றார். அப்படியே நம்மளும் ஒரு நல்ல போராட்டத்தை போராடினாதான் ஒரு நல்ல முடிவை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசத்தை நம்ம காத்துக்கொள்றாங்க இருக்கும்போது தான் நல்ல முடிவை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த தாயார் சொல்ல முடியும், நல்ல போராட்டத்தை போராடினாங்கன்னு சொல்லுவாங்க. எங்க தாயார் வந்து நான் பார்த்தது இல்லை, இது வரைக்கும் நான் அவங்க கிட்ட பேசினதே இல்லை. கடைசியா நாங்க அவங்க பார்த்தது ஹாஸ்பிட்டல்ல தான் பார்த்தேன். அப்ப அவங்க பேச முடியாத சூழ்நிலை இருக்கிறாங்க. போன்ல மட்டும் நான் 2 வார்த்தை கேட்டேன், எப்படி இருக்கிறீங்க, கொஞ்சம் வேதனையா இருக்கு, ஜெபிச்சு கொள்ளுங்க நாங்க, அவ்வளவுதான். அந்த 2 வார்த்தை நான் அவங்க கிட்ட பேசணும், மட்டும் நான் ஒன்றும் பேசினது இல்லை, பார்த்தது இல்லை. அதெல்லாம் கேட்கற சாட்சியில் தான் இவங்க சாட்சி நம்ம விளங்கி கொள்ளும் போது நல்ல போராட்டத்தை இவங்க போராடி இருக்கிறாங்க. அதனால நம்மள ஒரு நல்ல போராட்டத்தை போராடினாதான் நல்ல முடிவு நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். யாராவது இன்னும் பாக்குறவங்க என்ன பாருங்க, மூடலாம்.
இது ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் முத்திரையடைவதில்லை. ஆகிலும் கடைசி காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்தில் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நானும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகி இது அழியாமையும், சாவுக்கு எதுவாகி இது சாவாமையும் தடுத்துக் கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகி இது அழியாமையும், சாவுக்கு எதுவாகி இது சாவாமையும் தடுத்துக் கொள்ளும் போது நம்ம கர்த்தரான இயேசு கிறிஸ்துவினால் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரிப்போம். வாழ்க்கையில நல்ல வேலை ஆரம்பித்து இருக்கிற தேவன் ஏற்ற நேரத்துல முடிச்சிருக்கிறவனால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எக்காலம் நினைக்கும் போது இந்த தாயார் உயிரோடு எழும்புவார். அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். துக்கத்தில் இருக்க எல்லாருக்கும் ஆறுதல் கொடுக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வசனத்துல வாசிக்கிறோம், அபிரகாமும் குடும்பத்துல ஈசா குடும்பத்துல அபிரகாம் மறைத்தது ஈசாக்க தேவன் 100 ஆசீர்வதித்து இருக்கிறார். அப்படியே இந்த குடும்பத்துல இருக்க எல்லாருக்குள்ள கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை காண, அந்த ஆசீர்வாதம் இந்த ரட்சிப்புகளை காண தேவனை உதவி செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவார். ஸ்தோத்திரம் தேவன் நமக்கு கொடுத்ததான் இந்த நம்பிக்கைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவார். தேவனுக்கு ஏறெடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவார். பிதா குமார பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரம் பண்ணுவார். அன்புள்ள இயேசுவே கர்த்தாவே, நம்முடைய ஜீவிதத்துல இம்முடைய செய்த எல்லா நன்மைகளுக்காய் துதிக்கிறோம் சுவாமி. நடக்காரதனை பொறுப்படுத்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஜீவித்திருந்ததும் இது முதல் நீதியின் இடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னது கத்தாய் வீர முழக்கமிட கத்திரந்த சகோதரிக்கு உதவி செய்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த தாயார ஜீவிதத்துல கத்தாய் நல்ல போராட்டத்தை போராட உதவி செய்கிறேன். கத்தாய் ஜெபத்திலும் விசுவாசத்திலும் கொடுக்கப்படுறதான சத்திய உபதேசங்களுக்காக சட்டத்திட்டங்களுக்காக நல்ல போராட்டத்தை போராடி ஜெயத்தோடு அந்த ஓட்டத்தை முடிக்க கிருபை தந்தபடி 4 ஸ்தோத்திரம் சுவாமி. கத்தாயை தொடர்ந்து இந்த குடும்பத்தை ஆறுதல் படுத்தும். துக்கத்திலும் கஷ்டத்தில் இருக்கிறதான ஒவ்வொருத்தையும் ஆறுதல் படுத்தி கத்தாய் இந்த சத்தியத்துல நிலைநிறுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அதில் சென்ற பாதையில கத்தாவை குடும்பமும் சொல்லட்டும். கத்தாவை ஸ்தோத்திரம். இன்னும் யார் யார் இந்த நம்பிக்கைக்கு அந்நியராக இருக்கிறார்களோ அவர்களே இந்த நம்பிக்கைக்கு கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்களோட நம்பிக்கை புதுப்பித்துக் கொள்ள தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கத்தாவை ஒரு நாள் வருவீர். அந்த காலம் தொனிக்கும் போது நாங்களும் அழிவில்லாதவர்களாய் சந்திப்போம் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரை கத்தாவை அந்த நம்பிக்கையோடு நாங்கள் எல்லாம் அடக்கம் பண்ண இருக்கிறோம். ஒரு நாள் காலம் தொனிக்கும் போது எவரும் அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள். கத்தாவை அந்த நம்பிக்கையோடு விதைக்க உதவி செய்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து சமயங்களோடு கூட இருக்கட்டும். மீதியான குடும்பத்தாரை ஆறுதல் படுத்தி பலப்படுத்தும். கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். கத்திரத்தில் வந்தால் சந்திக்க தகுதிப்படுத்தும். தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. எல்லாம் புத்திக்கு மேலான தேவ சமாதானம் இந்த கூடி வந்திருக்கிற யாவரோடும் இந்த குடும்பத்தாரோட கத்திர வருகினால் மட்டும் இருப்பதாக.